ஏ இன்று இந்த அப்பன் ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியுடைய அடையாளத்தை காட்ட வந்திருக்கின்றேன். இது துரோகி என்று சொல்ல முடியாது, எதிரி என்றும் சொல்லலாம். ஏனென்றால் உடன் இருந்து உனக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு உறவு இது அல்ல. இவர்கள் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பன் எந்த ஒரு காரியத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என்பதை நீ நன்கு அறிந்த உண்மை என்றால், நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை, உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய். என் குழந்தையே, எல்லோருமே நமக்கு நன்மையை செய்வார்கள் என்று நீ நினைத்தது மிக பெரிய தவறு. உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளுக்கும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்வார்கள் என்று நீ ஒரு பொழுதும் கனவு கண்டுவிடாதே. ஒரு கெடுதலை உனக்கு செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓடி வருவார்கள். அதே நேரத்தில் ஒரு நல்லதை நடக்க வேண்டும் என்றால் இவர்கள் உன்னை நிச்சயமாக திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இதனை நீ புரிந்து கொண்டு இன்று இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று செவி கொடுத்து நீ கேட்க தொடங்கு. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த அப்பன் வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்களை எல்லாம் மேலும் மேலும் துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றோம். எல்லா விஷயங்களையும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்பி ஏமாந்து போய்விடுகின்றோமே. ஆனால் இந்த பெண் காவேரியான உன் வாழ்க்கையில் ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கின்றாள். இவளை ஒரு பொழுதும் நீ அறிந்திருக்கவில்லை. இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு செய்தால் என்றும் என் குழந்தை, அப்பன் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அப்பன் எதையும் சுற்றி வளைக்க விரும்பவில்லை. நேராக விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன். இந்த பெண் யார்? இவள் என்ன செய்கின்றாள்? இவளால் என்ன நடக்கப் போகின்றது? உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றாள் என்பதை நான் வெட்ட வெளிச்சமாக உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் வருகை புரிந்த ஒரு பெண், அதாவது இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தோடு இரத்த சம்பந்த தொடர்புடையவள் கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக மாறிய இந்த பெண், ஆரம்பத்தில் உனக்கு இந்த உறவுக்கும் இடையே இருந்த நெருக்கம் அந்த அளவிற்கு அந்யோன்யமாக இருந்து கொண்டிருந்தது. இருவரும் எந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இருந்த நேரம் இவர்களுக்கு திருமணமும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது. அவர்களுக்கு ஆன பெண்ணை தேடி தேடி அலைந்து கடைசியில் இந்த உறவை அவர்களோடு சேர்த்து வைத்தார்கள். அவர்கள் வாழ்க்கை நன்றாக தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பெண் செய்த காரியம் உன் குடும்பத்திற்கு, அவர்கள் குடும்பத்தின் இடையில் இருக்கின்ற உறவை முறித்துவிட்டு, அதாவது உன்னுடைய குடும்பத்தில் செய்கின்ற நன்மை எதுவும் இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை. எப்படி திருமணமான பிறகும் கூட இவர்கள் இதை தொடர்கிறார்கள் என்று சொல்லி அதனை தடுத்து நிறுத்த நேராக எந்த ஒரு விஷயத்தை செய்துவிட முடியாது அல்லவா? அதனை தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் தெரிவிக்கத்தான் அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் அல்லவா? அதனால் எந்த விஷயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நேரடியாக உன்னுடைய குடும்பத்தை தாக்குவதே இவள் தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டால். பேசுகின்ற வார்த்தைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய மனதை கிரகமாக்கி பேசிக்கொண்ட வார்த்தைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற பல பேருடைய நினைப்புகளை எல்லாம் தோண்டி எடுக்கின்றது. இனிமேல் நாம் அவர்கள் இல்லத்திற்கு செல்லவே கூடாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ளியது. ஆனால் அவளை தவிர மற்றவர்கள் எல்லோரும்
தான் உன்னோடு இருக்கின்றார்கள். இருந்தாலும் இவர்களுடைய நடவடிக்கையை கண்டு நீ காட்டிய வெறுப்பு அவர்களுக்கு உன் மீது சற்று வேதனையை ஏற்படுத்தியது. இப்பொழுது உன் குடும்பத்தில் அவர்களுக்கு இடையே பிரிவினை ஏற்பட்டு விட்டது என்பது உண்மை. ஆனால் இந்த குடும்பத்தில் பிரித்து விட்டது இவர்கள் யாருக்கும் முன்போல இல்லை என்று நினைத்து கூட அந்த பெண் இன்னும் விடவில்லை. பிற்காலத்தில் இந்த உறவு தொடர்ந்து விடக்கூடாது, பிற்காலத்தில் இந்த உறவு மீண்டும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனையோ பிரச்சனைகளை உருவாக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. முன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதை காயப்படுத்தியவள் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவளின் மனதை அப்படியே தேய்த்து கரைத்து கொண்டு இருக்கின்றாள். இவள் சொல்வதுதான் உண்மை என்று அவர்கள் நம்புகின்ற அளவிற்கு எல்லா விஷயங்களையும் அவர்களின் மனதில் ஆழ புதிய வைத்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி ஒவ்வொருவருடைய தவறான விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கின்றார். எந்த விஷயத்தையும் ஒரு துளி அளவு கூட சரியாக சொன்னது கிடையாது. உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை பற்றி எதிரான விஷயமாக அங்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த அன்பும் இப்பொழுது உன் குடும்பத்தின் மீது இல்லாமல் போய்விட்டது. இதை இன்னும் தொடர்ந்து இருக்கின்றாள், இனியும் தொடரத்தான் போகின்றாள். ஏனென்றால் அந்த பெண்ணுடைய எண்ணம் அப்பனை மோசமானதாக இருக்கின்றது. அவள் மட்டுமல்ல, அவள் குடும்பத்தில் அவளுடைய உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் வந்தும் தன்னுடைய பிறந்த சகோதரியின் வேலை வாங்கிவிடக்கூடாது, யார் வந்தும் இவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இந்த பெண் வெளியில் எங்கு பார்த்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த நினைக்கின்றார். நாம் பேச விரும்பும் பொழுது இவர்கள் எதற்கு நம்மிடம் வந்து பேசுகின்றார்கள் என்பது போன்று ஒரு தோரணையில் அவள் நின்று கொண்டு இருக்கின்றாள். உனக்கே சில நேரங்களில் நாம் எதற்காக இவளிடம் இறங்கி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். ஆனால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் நம் இந்த வாழ்க்கையில் இவர்களிடத்தில் எப்படி நடித்து கொள்ள வேண்டும் என்று புரியாமல் நம்முடைய உறவல்லவா இப்படி விட்டுவிட முடியாத காலம் முழுவதும் இந்த உறவு தொடரும் என்று நினைக்கின்றோம். இப்படி இடையிலேயே பிரிந்து விட்டதே என்று சொல்லி உன் குடும்பத்தில் வருத்தப்படுகின்ற சிலரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எல்லோருமே கண்டுகொள்ளாத பொழுது கூட என் பிள்ளை உனக்கு அப்பொழுது இப்பொழுதும் வரை அவர்களோடு செலுத்திய அன்பு உன் மனதில் நினைவில் இருக்கட்டும். அந்த குடும்பத்தோடு நீங்கள் இருந்த பழக்கம் எந்த அளவிற்கு அன்பை ஒருவருக்கு கொடுத்ததோ, பரிமாறி கொண்டிருந்தீர்களோ, இதுவெல்லாம் இந்த பெண்ணின் வருகைக்கு முன்பாக என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் இருந்து அன்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்ட இந்த பெண் மறைமுகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள். இந்த வேலையை சாதுரியமாக செய்து விட்டால் இன்னும் அவர்களை உன் குடும்பத்தில் பக்கம் நெருங்கிவிட முடியாதபடி அத்தனை சகுனி வேலையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாள். சரி, இனிமேல் என்ன செய்ய முடியும்? அவளாவது சந்தோஷமாக இருந்து விட்டு போகட்டுமே என்று என் பிள்ளை யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? அவளுடைய எண்ணங்களாவது சரியாக இருக்கட்டும், அவள் குடும்பத்தை அவர்கள் நல்லபடியாக வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஒதுங்குவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று சொல்லி நீ ஒதுங்கி தொடங்கிவிட்டாய். என் குழந்தையே, இதில் நேரடியாக தானே எல்லாம் நடக்கின்றது. இதில் மறைமுகமாக என்றும் சொல்வதற்கு எங்கும் இடம் இருக்கவில்லை. அப்பன் என்றும் கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, உண்மை என்று தெரியுமா? என் பிள்ளையே, உண்மை என்று தெரியுமா? இந்த பெண் இந்த காரியத்தை செய்கின்ற பொழுது உன்னுடைய அப்பனை சிரித்து சிரித்து இனி பேசுகின்றாள் என்று உனக்கு கடைசி கட்டத்தில்தான் இவர்கள் உண்மையான குணம் புரிந்ததே தவிர ஆரம்பத்தில் உன்னை சுற்றி நடந்த பிரச்சனை பற்றி எல்லாம் யோசிக்கும் பொழுது இவளுடைய எண்ணம் என்னவென்று உனக்கு புரியவில்லை. இப்படித்தான் பலரும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். அதனால் எல்லோரையும் அவள்
அவ்வளவு எளிதாக நம்பிவிடாதே என்பதைத்தான் இந்த அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் வார்த்தைகள் என்றும் உன் மனதுக்குள் நிற்க வேண்டும். இந்த அப்பன் சொல்கின்ற விஷயம் என்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக மாற்ற வேண்டும். உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்தது என்பதை நான் அறிவேன். வாழ்க்கையில் நமக்கு இவர்கள்தான் மிக பெரிய உறவாக இருப்பார்கள் என்று நினைத்தவர் எல்லாம் கைவிட்டு சென்று விட்டார்கள். நமக்கு இல்லை என்று நினைக்கின்றோம். அந்த உறவு உன்னை பின்தொடர்ந்து வரும். அதனால் போலியான உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விலகி நல்ல உறவுகளை எல்லாம் நீ உன்னோடு வைத்திருக்க எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டு உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வரும். அப்பன் வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு பொருந்தும் என்றால் என் பிள்ளை கேட்டு முடிக்கும் நேரம் கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் சொந்த பந்தம் என்பதெல்லாம் இப்பொழுது பணத்தை மட்டுமே வைத்து கொண்டு ஒருவரை தேடி வருகின்றது. பணம் இல்லாத உறவை திரும்பி கூட யாரும் பார்ப்பது கிடையாது. பணம் வைத்திருந்தால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டிருப்பதும் பணமில்லாதவர்களை தரையில் போட்டு மிதிப்பதும் தான் இவர்களின் வேலையாக மாறிவிட்டது. இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர் எல்லோரும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, எதை கண்டும் வருத்தப்படாமல், இந்த சூழ்நிலையை கண்டு நீ வேதனைப்படாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமாக இருந்த இவரை நீ ஒதுக்கி வைத்து, இவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு, இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு, இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, இவர்களுக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது என்பதை முதலில் புரிந்து கொண்டு நீ விலகி இரு. நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். அப்பன் என ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். அப்பன் சொன்னது போல என்ன இல்லை என்று உன்னை இவர்கள் ஒதுக்கின்றார்களோ அது உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கிடைத்து செழிப்பாக சீரும் சிறப்புமாக இவர்கள் முன்னிலையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உன் அப்பன் நான் ஏற்படுத்தி கொடுத்து போகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் அன்பு, இந்த அன்பு கிடைக்காமல் போனதற்கு அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் என் பிள்ளையே, இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு இனிமேலாவது யார் என்ன செய்தாலும் அதனால் வருகின்ற எந்த ஒரு பாதிப்பையும் நீயே அவர்கள் செய்வது நல்லதுதான் என்று சொல்லி நீ ஒதுங்கி இருப்பது தானே உனக்கு நல்லது. ஒதுங்கி இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மையில் எல்லாம் தேடத் தொடங்கு. உனக்கான சந்தர்ப்பங்கள் என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக உருவாக்கும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயத்தையும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்று விஷயத்தை நீ இன்னும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்களை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிட்டார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்படு. உன்னை என்றென்றைக்கும் தேடி வருகின்ற இவர்களாக ஒரு பொழுதும் என் பிள்ளை கண்களை நிற்காது. உறவு என்றால் என்ன, அன்பு என்றால் என்னவென்று ஒரு நாள் இவர்கள் தெரிந்து வரும். ஏனென்றால் யார் அவர்களின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இப்பொழுது ஏமாந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களிடம் இவர் ஏமாற்றத்தை தழுவுவார்கள். அப்பொழுது என் பிள்ளை, அவர்களுக்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது வரையிலும் பொறுத்து உன் வேலையும் உன்னுடைய அத்தனை முயற்சியிலும் நீ கவனமாக வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் குறைவாக இருக்கின்றது. எந்த இடத்திலும் தயக்க நிற்காதே. என்ன வேலை எடுத்தாலும் அந்த வேலையை செய்து கொண்டு நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான முன்னேற்றத்தை நீ கிடைத்தே தீருவாய் என்பதை நீ அறிய வேண்டும். எப்பொழுதாவது உனக்கானது உன்னை தேடி வரு என்று இல்லாமல் உனக்கானதை நீ நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்க வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.